ரொம்ப ஹைப்பானது இதுதான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட பார்சல் வாங்கி ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி இதை வாங்கினேன்னா. கோயம்புத்தூர்ல எது பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாப்பீங்க நீங்க. மணி ஆல்மோஸ்ட் 9:30. கூட்டத்தை பார்த்தாவே தெரியுது. சிவாஜி கடையில் பிரியாணி வாங்கியாச்சு, இலையோட உசார் பண்ணியாச்சு. அப்படியே அந்த குழந்தை பிரியாணியில நம்ம ஒரு பிரியாணி சொல்லியிருக்கோம், அதையும் வாங்கிட்டு ரூம்ல வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே இந்த குழந்தை கடையிலயும் வந்து ஒரு பிரியாணியை வாங்கியாச்சு. யாரை கேட்டாலும் சிவாஜி ஆர் குழந்தையில வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ குழந்தை கடையில் வாங்கின பிரியாணி, சிவாஜியில் வாங்கின பிரியாணி, அண்ட் ரெண்டுத்துலேயும் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சிவாஜியில் இருக்கிறத வாங்கினேன். ஸோ சிவாஜி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீசஸ் வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக 2-3 போட்டிருக்காங்க. இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 மணிக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அந்த ஹோட்டலில். முக்கியமாக வந்து இந்த குழந்தை கடை பிரியாணி, ஏன்னா வந்து அந்த நேம்லேயே ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை கடை பிரியாணி நல்லா மைல்டான ஒரு சீரக சம்பா பிரியாணி, கொஞ்சம் காட்டாக இருக்குது, பட் ஸ்டில் இட் வாஸ் குட். ரொம்ப ஹைப்பானது இதுதான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட பார்சல் வாங்கி ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி இதை வாங்கினேன்னா. ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில். சீரியஸ்லி நான் வெயிட் பண்ணதுக்கு வந்து இது ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தை கடை வந்து கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்குது, பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக பக்காவான டேஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து சிக்கன் சில்லியும் வாங்கியிருந்தேன். நார்மலாக நம்ம ரோடு கடையில் பக்கோடா போடுவாங்களே அதே மாதிரிலாம் இருக்குது. எனக்கு பிரியாணி பெர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த சிவாஜி பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவன் தான் வின்னர்.